என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க அண்ணாச்சி இங்க நடமக்க வந்திருக்கும் என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு குத்து பார்க்க பக்கத்துல இருந்து குத்து பார்க்க குடியிருக்கிற என் அண்ணாச்சி நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகமாக குடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்துல தண்ணிய ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா சொத்துல தண்ணிய ஊத்தி ஆத்தாக்கடா குத்து பாக்க அட குத்து பாக்க பாட்டே முட்டேன் காலத்துல இருந்து ஆடுன குத்தம் பாக்க ஆமோ இந்த இரவு நேரத்துல கண் விழிச்சு வந்த எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு MKRின் வணக்கம் 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 வணக்கம். ஆமா அந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் என்ன பரிச்சு எழுத போறீங்களா கிடையாது சார் போய்ப்பா ஏன் வாய்ஸ் எனக்கு பயந்து கிடக்கு இம்புட்டு பேரை மைச்செட்டில் வேலைக்கு சேர்த்தா எப்படி சனப்பெல்லாம் கட்டுப்படியாக நாடம் பக்கம் வந்தாலாம் மைச்செட்டில் வேலைக்கு சேர்ந்தால ப்ரோ இங்கிட்டு வாங்க ப்ரோ இல்லை ஆளுக்கு ஒரு ஜாமானை தூக்கிட்டு போங்க இது என்னையா கூட்டம் உள்ளே வந்து பாரு அந்த பொம்பளையே பாவம் தூக்கத்தில் பூளை தள்ளி போய் உட்காந்துருக்கு அதை பார்க்க 200 இலவட்ட நிற்க தானே டான்ஸ் தான் நான் சொன்னேன் அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு மாற்ற அங்கிட்டு போனான்னு அவங்க ஒரு ஓரமாக மாற்றட்டு நான் ஓரமாக பார்த்துட்டு போனேன் நாடக நடிகர் என்பவர் யார் தெரியுமா உங்களை மாதிரி சராசரி குடும்பத்தில் பிறந்த நானா ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன் பபூன் எனக்கு பெருமை ஆடு மாடு மேய்ச்சது இந்த உலகத்தில் மனுஷன் கூட செக்ஸ் பட வீடியோ பார்ப்பான்டா என்ன சொல்ல வர முட்டனா கும்பிட்ட போடா உண்மையிலே இந்த சிரிப்பு தான் இந்த ஊட உட்காந்த ஆள்லாம் ஒன்றுக்கு எப்படி போவீங்க ஒன்றுக்கு நெருக்குன்னா சட்டியோடு இருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் காலை இழுச்சு வேம்பஸ் மாட்டிட்டு வரணும் எங்கள் நாடம் பார்க்கணும்னா வானே மேடையை தள்ளி விட்டு போறியா எங்கே உட்காந்துருக்க தாள் சட்டி ஓடாம கலை மிருதங்காரை மண்டையை பாடுறான் தலை முக்குளிப்பேன் மாதிரியா வாசிக்கும் போதே அப்படியே பார்த்தோம்னா அப்படியே கஞ்சா ஓட்டுற மாதிரி வாசிப்பேன் நல்லா சிரி முண்டை எக்கோ இங்கே இந்நேரத்தில் போன வருதுன்னா கப்ளிங் தானே டொக்காசா ரொம்ப ஒழிக்குதா மெதுவா செய்வா அண்ணே கொஞ்சம் வாலி மேத்து வைனே அப்படி வை சிங்க நீ ஒரு ஆள் நாடத்தை கருத்து போடுவேன் உன் முகம் ஒரு மாதிரியா வாடு தப்பு கட்டிங்க தானே கப்ளிங் தரேன் சோஞ்சிருத்துறிய கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு உடையா பட்டியல கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே சாங் சாட்டி கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி அவரா போறா கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே ஏய் பாடி மகிந்திர மச்சான் வந்தவசம் தேடிடுவா நத்தித்து கண்டகர் பாடி மகிந்திர மச்சான் வந்தவசம் தேடிடுவோ ஓடி விளையாடுவோ ஏ மாமா ஓடி விளையாடுவோ ஏ மாமா ஓடி விளையாடுவோ ஏ மாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில ஏழரமாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில ஏழரமா போய் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ அஞ்சு சட பரசி வர காளியம்மா அழகு ஜட உனக்கு தோரணையிட
சாமி கெட்டவுடன் கண் திறப்பா இங்கே சாமி கேட்ட வரம் தந்துருமா அட ஏ சாமி இது எத்தனை பேத்துக்குடா இது குலசாமி குலசாமி அழுயர விச்சருவா ஆளுர விச்சருவா அழுயர விச்சருவா அசையாது 18ஆம் படியா குடியருவா 18ஆம் படி குடியேறுவா அழுயர விச்சருவா அசையாது கருப்பேன் குடியருவா அழும்ப விச்சருவா அசையாத குடியேறுவா அசையாத குடியேறுவா கட்டவரம் தந்துருமா ஏ சாமி கெட்டவர தந்திருவா ஏ சாமி கட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி டேய் 18 படிதாண்டா என் குலசாமி ஒரு ரெண்டிருச்சு ஏ உடையா பட்டி தாய் உள்ளையா இந்த சாமிய கும்பிடு கூட்டரம கூடிருச்சு தாயே ஒரு ரெண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஆயிருச்சு நாடுது ரெண்டிருச்சு ஏ மாமா நாடுக ரெண்டிருச்சு ஏ மாமா நாடுது ரெண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழையில மாமா வள்ளி திருமணம் இந்த நாடகத்தை பார்க்கத்தானே ஏ மாமா கை தட்டலாம் போதும் தமிழ்நாட்டை பிடிக்காத ஒரே பழக்கம் ஒரு 200 அந்த கொடுத்துட்டு போங்கண்ணே நன்றி பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய கே உடையாபட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பக்கத்தூரிலிருந்து டூலர் பைக்கு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் கண் விழித்து இந்த கலையை பார்க்க வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. நீ பாட்டுக்கு சட்டத்தைக்கு டெய்லர்கிட்ட கொண்டு வராத. பேரன்பு கொண்டு என் உயிரிழு மேலான என் பாச தமிழர்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா திகழ்ந்து வரும் ஆண் சிங்கங்களே, வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களை பூராம் எம்கேஆர் அன்னை திரசாக நினைக்கிறேன். நீங்க புரிஞ்சிங்களை பூராம் திராசுக்கெல்லாம் நினைக்கிறேன். விதி விதி இளைய சமுதாயமே, இது பூரா பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க தானடா, பரிச்ச புழு புழுன்னு எழுதிருவி. நான் வரும்போது விளம்பர பலகையில பூரா பார்க்குறேன், காரில் வரும்போது அதிக தேர்ச்சி பெற்றது பெண் மாணவிகள் தான். ஆம்பளை பைய பூரா அதுக்கு மூத்திரத்தை குடிங்க, மயிரை புடுங்கு. எங்கே படிக்கிறேன்? பொம்பளை பிள்ளை வந்தவனே அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா என்ன வேலை பார்க்கணுமா? ஆமாப்பா இந்த பாத்திரம் வளர்க்கணும், இந்த விளக்குறேன். ஏம்மா எல்லாம் நொப்ப முண்டை, நான் பேசிக்கிட்டே நொட்டு நொட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன். என்ன அதில் காசை வட்டி போட்டு ஒழுக்கமாக இருக்கணும். உன் மண்டையை பார்த்தால் நக்குன மாதிரி இருக்கு நான் போட்டு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய அக்கறை எடுத்து போய் மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கும். இவன் பயல உரம் மொட்டை மாடிக்கு செல்ல தூக்கிட்டு போய் பிரிப்பேடு விளையாடுறேன். பிரிப்பேடு விளையாண்டவனே அதில் ஒருத்தன் போட்டு விடுவேன். அவ்வளோ டொங்கோஸ் கூட இருக்கு ப்ரோ. உடனே இவன் அப்படியா சமையல் செக்ஸ் வீடியோ, அவ்வளோதான் வீடியோ சொன்னோடனே அடுத்த ஆளாளுக்கு கருவில் போய் மண்டி ஓட்டுருவேன், செருப்போட தலையில் அடிச்சுக்கிறேன். இது இடியாப்போ, அதை ஒரு காமெடி ஆக்கி விட்டாங்க. அவன் இடியப்போ வித்தானா வைக்கலையாடா, இடியாப்போ நேற்று பூரா அதத்தே சொல்லி கொட்டாங்க. கப்ளிங்கி ஓசு உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்தில் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். என்னப்பு அப்படியே உட்கார சொல்லுங்க, பருப்பு வேகாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. விதி விதி. நீ உட்கார சொல்லுவ, நான் உட்கார சொல்லுவேன், நாளை பண்ண என்னை தூக்கி போட்டு புழக்கவா?
அவ்வளவுதான். முன்னாடி உட்கார்ற ஆளுகளுக்கு இடம் உண்டு. நீங்க நிக்கிற ஆளுகள்லாம் ப்ரோ வேதனைப்படாதீங்க, நினைச்சா ஒண்ணுக்கு இருக்கலாம். ஆனா இந்த புத்துருபுறம் நீர் கசிவு ஓஸ், இந்த சுழல் கப்ளிங் ஓஸ் யாராவன் இதை சொல்லிவிட்டேன். பள்ளிக்கூடத்து பயில ஊரா ரோட்டில் போகும்போது அவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க. கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, ஓஸ் எதை சார்ந்தது, பெண்டுக்கு என்ன சேர்ப்பது, கிரீஸ் லிக்கவுட் என்று சொன்னான் எம்கேஆர். நான் இதை போய் பரீட்சையில் எழுதியிருக்கேன் ஒருத்தன். ஓஸ் என்பது நீளமாக இருக்கும், கப்ளிங் என்பது புஷ். உன் மைசெட்டுக்கு அனத்தாலம் முடிச்சுக்கிடுச்சு. ஐயா விழா கமிட்டி இல்லையா? குத்துரு, 2 குத்து குத்துரு. அண்ணே அண்ணே வானே, சத்தம் போடுனே. என்ன விழா கமிட்டியை பயந்து போய் தான் தெரியுறேன். எது முனி ஓட்டமா? அண்ணே நீங்க இங்க நிக்க வேணாம், இங்க பொம்பளைகிட்ட போய் நில்லுங்கண்ணே. அவ்வளவுதான். இந்த நாடகம் அப்படித்தான் இருக்கும். உண்மையிலேயே இந்த நாடக கலையில நாடக கலைஞர்களுக்கு, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கு கிடைச்சதுதான் இன்றைய காலத்தில் நாடகத்துக்கு இவ்வளவு கூட்டம். அதுல நானும் எங்க அன்னை மருதமணியும் ஒரு துரும்புதேன். பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் நடித்த காலத்தை விட நாங்கள்லாம் என்ன பேர் வாங்க போறோம்? ஏதோ இந்த காலத்தை அந்த மாதிரி நானும் எங்க அண்ணனும் நோத்தாங்கம்மா, அவ்வளவுதான் டைலாக். இதுக்கு இவ்வளவு கூட்டம். பூரா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எதை எடுத்தாலும் எங்கள் அண்ணன் மருதமணி நான் தான். மருதமணிக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஒத்த கண்ணு தெரியாது பாவம். கண்ணு வந்து லைட்டுக்கு அதுக்கு மூடிக்கிடுவேன். அந்த பிள்ளை கையை தர்றோம்னு மடுவை தொட்டுருவேன். உள்ள வந்து வெதரில் ஏற்றுவாங்க. அவனும் சிரிக்கணும். சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன்னா மனிதன் தான். உலகத்தில் தமிழனுக்கு மிஞ்சி எவனும் வாழவே முடியாது. ஆனா தமிழனுக்கு மிஞ்சி எவனாலையும் செய்வன வைக்க முடியாது. அதான் குட் 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 அப்படித்தான் இருக்க. ஒருத்தன் 10,000 ரூபாய்க்கு வச்சானா அப்படியே 10,000 வச்சியா? கேரளாவில் போய் 25,000க்கு அப்போ 2 பேரும் சோத்துக்கு இல்லாமல் 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு உறங்குவான்னு சொன்னாங்க. அங்கிட்டலாம் நிறைய சிரிக்கிறீங்களப்பா, அனுபவமா? பைக்கில் கொண்டு வந்து வைக்கிறானடா விபூதியை, டயரில் தெளிக்கிறேன், தீர்த்தத்தை தெளித்து ரத்தத்தை வடிச்சு விட்டுறேன். போகும்போதே டயர் வடிச்சு ஆகட்டும். என்ன பொழப்பு? இனிமேல நம்ம எல்லாரும் பிறக்க போறது கிடையாது. இருக்கு வர சாதி மதம் அப்பாற்பட்டதுதான் இந்த தமிழ் உணர்வு. சாதி காப்பாத்துங்க, காப்பாத்தாது. என்ன என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்குறேன், வெக்கமயிரலாமா எம்கேஆர் என்ன சாதி? இப்போ நான் சொல்கிறேன், அந்த சாதியை உண்மையிலே சொல்லிடுறேன். நான் என்னால்னு சொல்லவா? நீங்க எல்லாரும் என்ன ஜாதியோ உங்க கூட நான் பிறந்தவன் அந்த ஜாதி தான் எம்கேஆர். போங்கப்பா. நாட்டில் அவன் கொள்ளையடிக்கிறவனுக்கு மரியாதை இருக்கு. நான் ஏதோ கூத்தாடி 30 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துறேன், எனக்கு செய்வனை வச்சிருக்கானடா. அன்பாளையத்தில் முதியோர்களுக்காக ஒரு கக்கூசு கட்டலாம்னு சேச்சி வச்சு தோட்டம் விட்டேன். 2 பெரிய ஆளுங்க அதை பார்த்துட்டு இந்த ரோட்டில் பேசிட்டு போகிறேன். இந்த கூலி எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இதில் தான் காசை பதுக்குவானா. சுரங்கப்பாதை ரைடு வரும்போது உள்ளே போய் படுத்துக்கிறதுக்காக தோன்றாங்க. இந்த உலகம் எதை வேணா பேசும். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தை பற்றி அந்த ஊரே பேசுதுன்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி பொருட்களை என்ற அர்த்தம். நீ எதையும் கண்டுக்கிறாமல் வாழ்ந்துக்கிட்டே இரு, நீ நல்லா இருப்ப. எது கை தட்டணுமே தெரியாமல் தட்டுவீங்களே. சிங்கப்பூரில் வேலைக்கு போனவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். நடந்த கதையக்கள் வேலைக்கு போயிருக்கேன். ஓனர் தட்டியிருக்கார், சிங்கப்பூர் ஓனர். விறுவிறுன்னு ரூமுக்கு போய் கதவை அடைச்சிக்கிட்டு எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சிருக்கேன். ஓனர் வந்து கம்பெனியில் பாதி பார்ட்னர்ஷிப் பண்ணி எடுத்துக்க அந்த எலும்புச்சம்பளத்தை எறான்ட்டார். அப்போ இதுக்கு மேலே தமிழன் பெருமை. தமிழுடைய வீர விளையாட்டு எதுங்கய்யா? அப்படித்தான் ஒரு ஊரில் வீர விளையாட்டு எதுன்னு கேட்டேன். ஒருத்தன் சீட்டு ரம்மின்ட்டேன். வாடா சோக்கர்னு இழுக்கவனே கிடையாது ப்ரோ. தமிழுடைய வீரத்தை உலக நாடுகளை மிரள வைத்தவன் யாருன்னா வீரத்தமிழன். வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு.
ஜல்லிக்கட்டில் இந்த வேலை தான் பார்க்குறேன். மாடு அது வாட்டு நிற்கும், விசில் அடித்து நிற்கும், நான் பாய விட்டுருவேன். அதே மாதிரி மாட்டு ஓனர் அடாடாடா அவன் பில்டப்பை பார்க்கணும். தொடக்கி ஏற்றி சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிவிட்டு உள்ள 4 இளவட்ட பயிலுக்கு பாவம் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி மாடு லாடம் மிதிச்சு ரத்தம் ஓடும். மாட்டை அவுத்து விட்டு உள்ளே நிற்பாங்க. ஓனர் வெளியே வந்து அந்த மாட்டை ஒரு பெரிய கூட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கூப்பிடுவார். அடு அழகுரு அடு போடுற மன போடுற அவனை போடுறா குத்துறா தலை தொடுறா பார்த்தா இவனை போட்டுறான். ஓனரை போட்டு தாலி வெதற அந்து வைந்தா பெரியாஸ்பத்திரியில் இப்படி படுத்து கிடப்பேன். என்ன மச்சான் உங்கள் மாடு உங்களை கொத்தி பிடிச்சா? வாடை எடுக்காமல் எப்படியோ கொத்தி பிடிச்சா. ஆமாம், மாடு மோந்து பார்த்துட்டு வர ஒரு தைலம் தேய்ச்சிருப்பார். தப்பு. 5 அறிவு உள்ள அந்த காளை தன்னுடைய உரிமையாளருக்கு பேர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் வாடியில் யார் நின்றாலும் பாய். இதுக்கு தானே மாட்டை கொண்டு வரேன். அதனால வீர விளையாட்டை கவனமாக விளையாடுங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுல, அந்த போருக்காக எத்தனை பேர் இந்தியா ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க? எல்லாரும் நினைச்சீங்கல்ல? ஜெயிச்சது என் தமிழன் ஜெயிச்சது. உலக நாடுகளே ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கிரம்பில் பிறந்தாரே டாக்டர் APJ அப்துல் கலாம், ஜெயிச்சது என் தமிழன். நீங்கெல்லாம் அப்துல் கலாம் தெரியுமாங்க? முன்னாடியே செத்துட்டாரா. இப்போ இருந்தாருன்னா அவரை கெடுத்துருவாங்க. அவர் வாட்டு மைக்கில் பேசும்போது ஒரு மாதிரியா தூக்கமாக வருது தோழர்களே, இந்த பூலிப்பு வாயில் வைங்கியா கணேஷ் போயில வைங்கியான்னு அவரை கெடுத்து விட்டுருப்பாங்க. இங்கிட்ட 2 பேர் பக்காடியை ஒத்து கொடுத்துருப்பாங்க. ஏவகனை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் தான் சொன்னார், நான் மறைந்தாலும் உரமாக இளைஞர் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இந்தியா வல்லரசாகும் இளைய சமுதாயம் என் இளைஞர் கையில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி மேடையில் பேசிவிட்டு இன்று மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு உரமாக படுத்திருக்கிறார் APJ அப்துல் கலாம். அவர் தான் சொன்னார், இளைஞர் கையில் தான் இருக்கு. ஆமாங்க ஐயா, கணேஷ் போயிலெல்லாம் அவன் கையில் தான் உருட்டுறான். கணேஷ் போயில பூலிப்பூ எல்லாமே அவன் கையில் தான் இருக்கு. 12 மணி ஆனால் அப்படியே திடுறாங்க. 12 மணி ஆனால் பூரா சாராப்பாம மாதிரி அப்படியே கேட்கும் போது பார்க்கணும். ப்ரோ டாஸ்மார்க் எங்கே இருக்கு ப்ரோ? நானே அதை தான் தேடுறேன் ப்ரோ. மூந்து பார்த்துட்டு போயிடுறான். என்ன ப்ரோ கட்டிங் வேணுமா ப்ரோ? அதுல இந்த கட்டிங்கா நிற்கிறவே இப்போ பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒயின் ஷாப்பு நுழையும் போது, என்ன ப்ரோ கட்டிங்க? முண்டை 50 ரூபா தான் வச்சுருப்பேன். கட்டிங்கான்னு கடை அடைக்கிற வரைக்கும் நிற்பேன், எவனும் சீண்ட மாட்டேன். அதுலேயும் கட்டிங் கிடச்சி அவன் ஊற்றும் போது அவன் கப்பு ஓட்டையாக இருந்துச்சுன்னு அவன் நிலைமை நினச்சிப்பார். அங்கனே நாண்டுக்கிட்டு செத்துருவேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கப்பில் ஊற்றுனேன், கப்பு ஓட்டையாக ஒழுதுச்சு, மண்ணை நக்கிட்டேன் மண்ணோட. ஐயோ சே. அதே மாதிரி உலகத்திலே எத்தனை தெய்வங்களுக்கு நீங்கள் நேர்த்திக்கடன் போட்டாலும், எத்தனை சாமியை கும்பிட்டாலும், உலகத்திலே பெத்த தாய் தகப்பந்தேன் முத சாமி, தாய் தகப்பந்தேன். ஆமாம், அந்த கைதட்டினாலும் கூட டெய்லி அம்மா காலில் கும்பிட்டு விழுந்து தானே வேலைக்கு போவேன். வந்தேன் முத வேலை மசுரை பாருன்னு இருப்பேன். நான் அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா வயசான காலத்தில் அவங்க குழந்தை தன்மையாக இருப்பாங்க. பெத்த தாய் தகப்பன் அவங்க ஏதாவது சொல்லும் போது நமக்கு எரிச்சலாக இருக்கும். தாய் தகப்பனை பார்த்தாலே நமக்கு அப்படியே எடுத்து சொல்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் லவ்வர் இருந்துச்சுன்னா எச்சியே கூட நக்குவான். லவ்வர் எடுத்தே நம்ம ஆள் அப்படியே உருவேன். இங்கேருந்து போன் அடிப்பேன் அந்த பிள்ளைக்கு, லோ பிரியா, அது உடனே சொல்லுடா அசோக், பிரியா நீ எந்திரிச்சிட்டியானா அந்த முண்டை எந்திரிச்சின்னு சொல்லணும்ல. இடியட் எனக்கு தலை வலிக்குதுடா. உடனே இவர் மெடிக்கலை தூக்கிட்டு வரவாடா. மெடிக்கலே காலையில் என்னடா சாப்பிடுவேன்? நான் காலையில் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுவேன். இவன் உடனே நானும் ஹார்லிக்ஸ் தான். பார்த்தா வர காப்பியை குடிச்சுக்கிட்டு இருப்பேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன அரிசி? அந்த பிள்ளை நவாப்பு தான். நவாப்பு தான் எங்கள் டாடி சாப்பிடுவார். நானும் நவாப்பு தான். பார்த்தா ரேச அரிசியில் அவங்க அம்மா கல்லை புறக்கிட்டு இருக்கு. காதல் தவறு என்று சொல்ல நான் மாநாடு ஓட்டு பேச வரவில்லை என் அன்பு தமிழர்களே. காதலிங்க, காதல் நல்லா செய்யுங்க. பத்ததாய ரைடு தெரியாமல் மாசுக்கு போட்டுக்கங்க. பூரா பார்த்தா பைக்கில் கொரோனா தானே இல்லை
கொரோனா இருந்துச்சு எல்லாரும் மாஸ்க் போட்ட நான் நம்பினேன். இப்போ 2 பேரும் மாஸ்க் போடுறாங்கன்னா தள்ளிட்டு போறான்னு அர்த்தம். இவனுக்கு ஒரு மாசுக்கு அவனுக்கு ஒரு மாசுக்கு 2 பேரும் பைக்கில் போகும்போதே பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். அந்த அந்த எக்ஸல் 2 ஹார்ன் அடித்தானே எங்கள் சித்தப்பா மாதிரியே தெரியுது. இப்படி தான் தேட்டருக்கு தள்ளிட்டு போயிட்டேன். தேட்டருக்கு தள்ளிட்டு போனால் லவ்வருக்கு ஒரு மாசுக்கு இவனுக்கு ஒரு மாசு. 2 பேரும் படம் போய்கிட்டு இருக்கு. உள்ள அந்த பப்ஸ்லாம் திங்க முடியல. அந்த பையனோட அப்பா இன்னொரு பொம்பளை தள்ளிட்டு வந்துட்டாங்க. நல்ல குடும்பம், டொங்காசு குடும்பம். அவங்கெல்லாம் செருப்புட்டு அடிச்சாருனாடா. இவன் திண்டுக்கிட்டே அவங்க அப்பாவை பார்க்குறேன், அவங்க அப்பா திண்டுக்கிட்டே இவனை பார்க்குறேன். இந்த கிருதா நம்ம மய மாதிரி இருக்கு. அவன் அந்த மச்சான் நம்ம அப்பா மாதிரி இருக்கானே. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டு வந்த 2 பொம்பளையும் காணோம். தேட்டருக்காரன் தள்ளிட்டு போயிட்டான். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஐயா தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தேசபிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரா அவர் படுக்கிறப்பது அந்த பேய்க்கிறப்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி இதில் வராம முத்துப்பாண்டி தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்திட்டாரு. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரா தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் புத்ரு. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராய். கள்ளி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா என்னத்தை. ஐயா தென்பாண்டி அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலாம். ஐயா தென்பாண்டி அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தெய்வச்சுடர் அப்துல் கலாம். இங்க வர்ற பேப்பயமே பெரிய தாலி ஏஆர் ரகுமான் மாதிரி நங்கு நங்கு நீர்மலை அடியா அடிப்பேன். பாட்டு முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. பிறகு தனி பயமே என்னண்ணே உள்ள போய் பொம்பளை எடுத்துட்டு வா போ. இருந்தேன் பெரிய தாலி விடுதலை வேல்ராஜ் கேமராமேனு. அண்ணே இறங்கி போய் உட்காருங்கண்ணே. ஐயா விழா கமிட்டி தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லைன்னா மேடையை கூட பிரிச்சுட்டு போங்கண்ணே. என்னைய பார்க்கறதுக்கு இங்கே வரக்கூடாது, அங்கே நில்லுங்க ப்ரோ. மாடு புடி மாடு. ஆனால் தண்ணியை போட்ட ஆளை கூப்பிட வந்தேன் பாரு, அவன் நிற போத. அப்போ அப்படித்தான் ஏவுகணை நாயகனுடைய பாட்டு பாடும்போதே இப்படி ஒரு உணர்வு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. முளைக்குச்சி அரைஞ்சது மாதிரி உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் எடுங்கடா. எடுத்தா தாண்டா நான் படுற சித்திரவதை உலகத்தை தெரியும். இப்போ தான் அந்த பாரு நட்டு பை புரிஞ்செல்லாம் போட்டு டைட்டு வச்சுருவாங்க. உன்னை திருப்ப சொன்னோம்னா அப்படியே அசால்ட்டாக திருப்புறக்குள்ள இந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. என்ன கேமராமேனு நீங்களாம் பிட்டு படம் எடுக்க போங்க. அதே கட்டில் வச்சோம்னா நோ நோ எஸ் நோ. அவ்வளோ வேறு வழி இல்லை. இவங்களை வச்சு என்ன பண்ண. இங்கே வர டெல்லி எருமை. டேய் ஓடா வாடா இங்கே. ஐயா இதனுடைய விலை 2300. மாடு நல்லா கறக்கும். போயிட்டு வா போ போ.
இவன் தான் உள்ள டான்ஸுக்கு ஹெல்ப்பர். இந்த பிள்ளைய நோங்குறியா? நல்லா உண்மையிலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம காஜை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க எதுடா பெரிய பள்ளிக்கூடம்னு காஜை கரியாக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்துல் கலாம் ஐயா படித்தது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து படிக்கும்போது கூட பெத்ததாயம் படக்கு எந்தவித கஷ்டத்தை கொடுக்காம படிக்கின்ற காலத்திலே அன்றாட நாளிதழ்களை வீடு வீடாக வாடகை சைக்கிள் எடுத்து போட்டு படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கே பயங்காட்டி தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்தார் வர ஒரு தமிழன். அதே பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன பண்ற பையன் பெத்த உள்ள தவந்தவனே பொண்டாட்டிய கேட்குறான், மயன் பேசுறானா? ஆமாங்க, நேற்று நீ கோத்தான்னு சொன்னான், நோத்த சொல்லிட்டானா? நாளைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் வேனை வர சொல்லிடு, ஸ்கூல் சேர்க்கணும் பண்ணி நோத்த சொல்லிட்டான். வேன் வந்துடுறாங்க, வேனில் ஏற்றி விட்டு மாதம் 35,000. எதுக்கு? படிக்க கிடையாது, அந்த பிள்ளை வெளியே இருந்தால் கழுவி விடுறது.